இப்போ தினசரி நாங்கள் வந்து ஏதோ ஒரு செய்திகள் கேள்விப்படுறோம், இந்த மாதிரி நாங்கள் சீட்டு போட்டோம் பட் எங்களை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி நிறைய செய்திகள் நம்ம கேள்விப்படுறோம். நாங்கள் வந்து எப்படி ஒரு நம்பிக்கையான நிறுவனத்தை வந்து தேர்வு செய்கிறது, அதுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸும் இந்த ஒரு வாடிக்கையாளர் சைட்லேருந்து நம்ம பார்க்கணும். இப்போ நீ சொன்னீங்களா ஆன்லைனில் பார்க்கலான்னு, இதில் வந்து சீட்டு தமிழ்நாடு சீட்டு நிதி வந்து தனி சட்டமே இருக்குது. மாவட்ட பதிவாளர்கிட்ட தான் வந்து பதிவு செஞ்சுட்டு தான் சீட்டு நடத்தணும் முறைப்படி. இதுதான் செய்யணும். இதெல்லாம் வந்து வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்க இது முறை வந்து பதிவு செய்யாமல் நடத்துகிறாங்க, அவங்களும் சீட் நடத்துகிறாங்கன்னு சொல்லி சிட் ஃபண்டில் பணம் போட்டேன் போயிடுச்சுன்றதுக்காகலாம் அது மாதிரி பதிவு செய்யப்படாத நிறுவனம் தான் அதெல்லாம். எங்களை போன்ற பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள்லாம் வந்து மாவட்ட பதிவாளர்கிட்ட போயிட்டு இந்த யாராவது சீட்டில் சேர்றாங்களோ அவருடைய லிஸ்ட்டு முதற்கொண்டு அவருடைய அனுமதி கேட்டுட்டு பதிவு பண்ணிவிட்டு ஒரு 10 லட்சம் சீட் நடத்துறதா இருந்தால் இந்த குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ் நாங்கள் பதிவு ஆயிருக்கணும். இது 10 லட்ச ரூபா வந்து நாங்கள் டெபாசிட் எடுத்து மாவட்ட பதிவாளர் பேரில் டெபாசிட் பண்ணணும் இந்த அமௌண்ட்டை. இதுதான் வந்து முறைப்படி நடத்தக்கூடிய சீட்டு நிறுவனம். முறை இல்லாமல் வந்து சீட்டு வந்து பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் எதுவுமே டெபாசிட் பண்ணுற வேலை இல்லை. அவங்க எங்கே நடத்துகிறாங்க, எப்போ நடத்துகிறாங்க, எப்போ முடிப்பாங்க, முடிச்சு கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றதுலாம் அது எல்லாமே கேள்விக்குறி தான். இப்போ பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களை எப்படி ஒரு வாடிக்கையாளர் போய் சர்ச், இது நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட டிஎன் சீட் ஃபண்ட் போட்டு ஆன்லைனில் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும் ஜிஎன்டி சீட் ஃபண்ட் எவ்வளோ சீட் நடத்துகிறாங்க, அதில் வந்து நம்ம எந்த குரூப் இப்போ போயிட்டுருக்கு, எந்த குரூப் வந்து இப்போ தூங்க போகிறாங்க, எல்லா விஷயமும் அதில் வந்து பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் உங்கள் லிஸ்ட்டு வந்து எல்லாமே அதில் வந்து இதில் வந்துடும்.